படத்தோட ஸ்டோரி வந்து எனக்கு படத்துல ஸ்டோரியே இல்லை. என்ன ஸ்டோரி சொல்ல ஸ்டோரியா காந்தி என்னன்னு தேடி சொல்லுவது. இதான் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஷாட்டு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஷூட்டு. படத்துல என்ன நல்லா இருந்தது அதான் நானும் கேட்குறேன். படத்துல என்ன நல்லா இருந்தது? எந்த மாதிரி படத்துக்கும் எதனா ஒரு பாசிட்டிவ் இருக்கும். இதுல என்ன சொல்லு. இதுல என்ன இருக்குன்னா, அந்தந்த கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யாஷ், நயன்தாரா அந்த மாதிரி வந்து கதையில வந்து எல்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனா கதை தான் நல்லா இல்லை. இந்த படம் வந்து ஸ்பெஷலா யாஷ்காக எடுத்த படம் மாதிரி தான் இருக்கு. இந்த படம் யாரை திருப்திப்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸை தான் திருப்திப்படுத்தும். ஜென்ரல் ஆடியன்ஸு கண்டிப்பாக வெறுத்து நொந்து போய் வெளியே வராங்க தியேட்டர் விட்டு. படம் வந்து நெகட்டிவ் பற்றி பேசுறதுக்கு தான் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்னும் எதனா ஒரு பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். கண்டுபிடிச்சி சொல்கிறேன். பாசிட்டிவ் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை என்னை பொறுத்தவரையும் படத்தில். சரி, நெகட்டிவ். படத்தில் நெகட்டிவ்னா படத்தில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் தெரியுது. நெகட்டிவ் தேடவே ஆனால் படமே நெகட்டிவாக தான் இருக்குது. 3 hours 15 minutes படம். அதில் 3 hours வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான். இது ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ஸ்டோரி. இது நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்த மகான் படமும் சரி, ஜனநாயகன் சண்டை அப்பா பையன்டா அப்பா பையன் ஃபைட்ஸ் காட்சி தானே சொன்னேன். சரி ஃபைட்டுன்னு வந்துட்டேன் நானு. ஃபைட் வரும். படத்தோட நெகட்டிவ் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து எக்கச்சக்கமான தமிழ் சினிமாவில் வந்துருச்சு. அப்பா மகன் படத்தை பார்க்கும்போது அப்படிதான் கொண்டு போனாங்க. அப்பா பையனுக்குள்ள சண்டை தான் கொண்டு போனாங்க. ஆனால் கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அது இன்னும் ஒஸ்ட்டு. இப்போ அப்பா பையன் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி நிறைய தமிழ் சினிமாலாம் வந்திருக்கு. இந்த இந்தியன் படம் வந்திருக்கு, மகான் வந்திருக்கு, கோட் வந்திருக்கு. இதுமாதிரி நிறைய படம் வந்திருக்கு. அந்த வரிசையில் இது ஒரு படமானு பார்த்தீங்கன்னா இல்லை. இது வந்து கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது வந்து படத்துக்கும் அவங்க சொன்னதுக்கும் ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்கு. படத்துல 1/2 மணி நேரம் விட்டு அடுத்து படம் பார்த்தாலும் படம் கண்டினியூ எல்லாம் அது இதுக்கும் அது கண்டினியூவே இல்லாம மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டு நீங்க செகண்ட் ஹாஃப் பார்த்தாலும் அது ஒரு தனி கதை மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் விட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாலும் அது ஒரு தனி கதை மாதிரி தான் இருக்குது. ஒரு சலிப்பு தட்டுது நம்மளுக்கு. என்னடா இது அப்படின்னு அது மாதிரி தெரியாது. ஸ்டோரியே இல்லை. வீக்கான ஸ்டோரியே இல்லை. படம் வந்து ரொம்ப பெரிய படம். நீங்க இன்டர்வல் வர்றதுக்குள்ளேயே ஐயோ டயர்ட் ஆயிடுவீங்க. ஐயோ என்னடா அவனும் இன்டர்வலே வரல. அது மாதிரி தமிழ் டப்பிங் அப்போ அவங்க டயலாக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. 8 ஸ்டூக்கு பாலிஷ் போட்டதா ஒரு பந்து மாதிரி எடுத்துட்டு வராங்க. கொஞ்சம் உட்காந்து பொறுமையா பார்த்தா படம் முழுக்கவே அதே மாதிரி தான் இருக்குது. அதுல கேஜிஎஃப் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா செட் ஆகுமா? ஃபுல்லாவே கேரக்டரோட டெவலப்மெண்ட்காக உள்ள அந்த டயலாக்ஸ் எல்லாமே பில்டப் டயலாக் தான். ஹீரோ இது, ஹீரோ அது, அப்படி இப்படி, அப்பா இது அப்பா இது, இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க படம் ஃபுல்லா. அதாவது டைலாக் வந்து தானே ஆரம்பிச்சு வச்சாரு கேஜிஎஃப்ல, அவரே முடிக்கிறாரு. இனிமே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. படத்துல பேக்ரவுண்டு அப்புறம் மியூசிக் ஸ்கோர் வந்து சொல்ற மாதிரி இல்லை. ஒரு சுமாரான படத்தை கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு இந்த காலத்துல வந்து இது பண்ணிடுறாங்க, ஹிட்டு கொடுத்துட்றாங்க. இந்த படத்துல அது மாதிரி பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு 2 பாட்டு வருது. அந்த 3 மணி நேரத்துல இது ஒரு கொடுமையை சொல்லிட்டு அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. படத்தோட ப்ரொடியூசர் யாரு தெரியுமா? டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அவங்க தானா? அவங்கதான் கர்நாடகால இருக்கிறவங்க, கர்நாடகாரங்க தானே அவங்க. ஆமா, அவருக்கு எப்படி தமிழ்நாட்டோட சிறப்பு பிரதிநிதி கொடுத்தாங்க எனக்கு தெரியல. ஒன்றும் தெரியல, எனக்கும் தெரியல. போற போக்கல எல்லாத்தையும் குத்துறாங்க. நம்ம ஆளுக்கு யாரும் தரது இல்ல. தெலுங்கு படத்தை தமிழ்ல டப் பண்ணிருக்கீங்க. நயன்தாரா ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருக்காங்க. ஹீரோட அக்கா ரோல் தான் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்களோட ரோல் ஓகே, பேசிக்கிற முடியாது. அந்த ரோல் நல்லாவே இருந்துச்சு. அந்த பாண்ட் ஹீரோக்கும் அவங்க சிஸ்டருக்கும் உள்ள பாண்ட் ஓகே, ஏத்துக்கிற முடியாது. அக்கான்னு சொன்னா கரெக்டா இருக்கும். அக்கான்னு சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதே மாதிரி நயன்தாரா கொஞ்சம் டல்லா தெரிஞ்சாங்க. அதுக்கு அழகா ஒரு பிளாஷ்பேக். அக்கா வந்து கண்ணுல எப்பயுமே வந்து ஒரு சேட் ஐஸ்ன்னு சொல்லி அது சொல்லியிருப்பாங்க. அந்த டோன்லயே அவங்க அப்படி காமிச்சதுனால உங்க கண்ணுக்கு வந்து 3 கதாநாயகி. எதுக்குதான் 3 கதாநாயகின்னு தெரியும். யாஷு கூட இருக்கதான் வேற எதுக்கு. யாஷு முன்னாடி நெச்ச படம் இருக்குல்ல, KGF 1 KGF 2, அதுல வந்து அவருக்கான பில்டப் வந்து வலுவா இருக்கும், நல்லா இருக்கும். இதுல அவங்க வலுவா இருந்தது ஆனா நல்லா இல்ல. டைலாக் விடுறாங்க பாரு. நான் ஒரு சப்ப டைலாக் விட்டா அதை விட நான் ஒரு மொக்க டைலாக் போடுறேன். மாறி 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 டைலாக் தான். அது வந்து அது டப்பிங்னால அது அப்படிதான் இருக்கும்.
ஆக்ஷன். கேஜிஎஃப் வந்து அது ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கும். கருடனோட பவரு, ஆதிரா, வேற யாரு, ஒரு கேரக்டருக்கும். அப்ப நம்ம அது வந்து அந்த அடேங்கப்பா பயங்கரமான இதுடா. இதுல காமிக்கிற மாதிரி இல்ல, ஒரு கேங்ஸ்டர்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் ஏன் கேங்ஸ்டர், அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்னு அது அவரு எதுவுமே இல்ல, சாதாரணமா போட்டாரு. ஒரு கேரக்டருக்கும் அந்த கேரக்டர் எவ்வளவு பவர்னு காமிக்கிறதுக்கு ஒருவருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். நம்ப வைக்கிறதுக்காகவே தனியா அந்த கேரக்டர் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர்னு நம்ம நம்ப வைக்கிறதுக்காகவே அது பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும். இதுல அப்படிலாம் இல்ல, அவங்க கேங்ஸ்டர் நம்புனாதான் படம் என்னால உட்காந்து பார்க்க முடியுன்ற மாதிரி உட்காந்து எல்லாம். அதுல வந்து ராக்கி கருடனை கொண்டுட்டான் சார், நம்ம எல்லாம் நம்ம ஸ்கிரீனிங் எல்லாம் கிழிச்சிட்டு உள்ள போய் அது மாதிரி இருக்கும். இதுல ஒண்ணும் இல்ல, கேங்ஸ்டர்ன்றாங்க, என்ன பண்றாங்க, போய் அந்த கேங்ஸ்டரே போடுறான். எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு அவர் கேங்ஸ்டர்னு நம்புறதுக்குள்ளே கேங்ஸ்டர் செத்து போயிட்டு. அது படத்துல வந்து என்னன்னா, ஒரு கதைனா அடுத்தடுத்த கதை என்னன்னு தெரியணும். இதுல கதையே தெரியல, அப்படியே சும்மா போகுது. அவன் அப்படியே வராங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வில்லனை கையிறான், அவனை சாவடிக்கிறான், ரெண்டாவது ஒரு வில்லன், அப்புறம் இப்போ வந்து அது கடைசியா கிளைமேக்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி சண்டே ஆயிருது. அவ்வளவுதான். ஃபேமிலியே இல்லையே, அவன் கற்பனையில தான் சண்டை போட்டுங்கிறான். அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஏத்துக்கவே முடியாத ஒரு கிளைமேக்ஸ். எப்படின்னா அந்த இசை படத்துல வந்து ஓகே ஏதோ கதை போகுதுன்றப்ப கனவுன்னவனே நம்ம உட்காந்து பார்த்த படம்லாம் ஒரு மாதிரி வருமா, அது மாதிரி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் நம்ம உட்காந்து பார்த்த படம் கனவா அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லலாம். படம் வந்து இவ்வளோ பொருள் செலவுல ரெடி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பணம் செலவாயிருக்கு, அதனாலேயே இந்த படத்தை பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. நாங்கள் படத்தை பார்த்து எங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, ஓவர் பில்டப் தான் அதிகம் வழக்கம் போல. எல்லாருமே வந்து தேட்டர்ல எல்லாருமே டைம் பார்த்துன்னா உட்காந்துங்க. அந்த 1 நிமிஷம் என்ன சைலண்டான சீன் வரும்போது இல்ல, அந்த ஒரு சில சீன் வரப்போ மட்டும்தான் எல்லாம் சைலண்டா படம் பார்த்தாங்க. மற்றபடி அந்த போன் தான் வேண்டியதாங்க. அந்த சவுண்ட் தான் படம் பூரா போயிருந்தது பின்னாடியே. நம்மளுக்கு படம் முடிகிற வரைக்கும் அது மாதிரி பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி ஓடி இருந்தது. அவ்வளவுதான். இன்னைக்கான ரோஸ்ட் வந்து டாக்ஸிக் தான். வணக்கம்.